Hello friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் ரீடிங், அதாவது லவ் ரிலேஷன்ஷிப்காக பார்க்க போகிறோம். இந்த ரீடிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரீடிங் எண்டில் கமெண்ட்ஸில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது பண்ணுறதுனால என்னென்னா, தேங்க்யூ சொல்கிறதுனால நன்றி உணர்வு, உங்களோட கிராட்டிடியூட் மேம்படும். அதனால் உங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த சூட்சும ரகசியம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நான் போடும் போதும் இதை அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. காட் பிளஸ் யூ. நம்ம இப்போ வந்து ரீடிங் பார்க்கலாம். இந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குன்னா, லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கீங்க, ஆனால் சரியான பாண்டிங் உங்களுக்குள்ளே இல்லை, ரொம்ப வந்து கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. உங்களோட பர்சன் வந்து, இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட பர்சன் வந்து உங்ககிட்ட ரொம்ப வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரியும், உங்களை விட்டு விலகிற மாதிரியோ, இல்லைனா உங்களை ரொம்ப டிப்ரெஷன், உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெட்டேக் கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களால் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணவும் முடியல, அதுலேருந்து அது வந்து வெளியே வரவும் முடியல. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அவங்க ஒரு டைம் வந்து உங்களை நல்லா பேசுகிற மாதிரி பேசுவாங்க, ஒரு டைம் ஹர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க நல்லா பேசின அந்த நேரங்களை நினச்சி பார்த்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இது பண்ணிவிடுவீங்க, ஏற்றுக்குவீங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னா இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா இந்த ரிலேஷன்ஷிப்பு? ஸோ வாங்க பார்க்கலாம். அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன் மாதிரி தெரியுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேஷனட்டான பர்சன், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஓகேங்களா? நீங்கள் தனித்துவமாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிற அந்த ஆளுமை திறன் எல்லாமே இருக்குது. ஒரு டீம் லீடர் குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. அதாவது ஒரு குடும்ப தலைவனாக ஒரு நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் உங்களோட கை வந்து ஓங்கியிருக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, படிக்கிற இடத்துல அப்படின்னாலும் உங்கள் கை வந்து நீங்கள் அதில் ஒரு ஹெட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கேப்பபிள் பர்சன் நீங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்குது. உங்களோட மைனஸ் என்னென்னா, நீங்கள் சடன் ஒரு டக்குன்னு கோவப்படுவீங்க. அந்த கோபம் அது வந்து அந்த கோபம் தேவையே இல்லாதது. கொஞ்சம் நிதானிக்கணும். ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன தான் ஒரு இதில் இருந்தாலும், போஸ்டிங்கில் இருந்தாலும், நம்ம பொசிஷனில் இருந்தாலும், ஆப்போசிட் பர்சன் தவறுகள் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலும் கொஞ்சம் உங்களை நிதானித்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு அதாவது ஹர்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். உங்களோட சட்டுன்னு வர கோபத்தினால ஆப்போசிட் பார்ட்டி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் விஷயம் வந்து ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு. ஸோ ஜஸ்டிஸ் வந்திருக்காரு உங்களுக்கு. இது வந்து இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஜஸ்டிஸ் கார்டு. இவர் வந்து எப்படின்னா நீதிபதி மாதிரி. நீங்கள் ப்ளஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளஸ், மைனஸ் பண்ணியிருந்தா மைனஸ். ஓகேங்களா? இதுக்கான நியாய தீர்ப்பு கொடுக்குறவர் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான ஐ ஓப்பனிங் இந்த ரீடிங்கில் இருக்குங்கிறதுனால தான் அவர் இந்த ப்ரெசண்ட்டில் வந்திருக்கிறாரு. ஸோ உங்களை பற்றி சொல்லிட்டேன் நீங்கள் எப்படிப்பட்ட குவாலிட்டிஸில் இருக்கீங்கன்னு. ஸோ இப்போ வந்து இந்த ரீடிங் பார்க்குறீங்களா, உங்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சன் வந்து ரொம்ப இந்த மாதிரி டெவில் ஐ, இது வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள்கிட்ட நீங்கள் வந்து மாட்டி முழிக்காதீங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்காக பண்ணிகிட்டு இருக்கீங்க. எமோஷ்னல் ஃபூல் ஆகிட்டுருக்கீங்க. ரெண்டாவது ஃபைனான்ஷியலாக கூட அவங்களுக்காக நிறைய ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. ஆனால் எல்லாமே வந்து ஃபெயிலியர் தான். ஓகேங்களா? உங்ககிட்ட இருந்து அதெல்லாம் வந்து அவருங்க எடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அன்பு உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 0 தான். ஏன்னா அந்த பர்சன் வந்து உங்களோட கார்மிக் டெவில் எனர்ஜி. ஸோ பி கேர்ஃபுல். ஒன்று ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட பேட் கர்மா அந்த இதுக்கான சோலாக இருக்கலாம். அதனால் உங்களோட சோல் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கவங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுக்குறது என்னென்னா, உங்கள் பர்சன் உங்களுக்கு சரியான சப்போர்ட்டு, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்கக்கிட்ட எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்லை அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வந்து உங்களுக்கான சோலான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க.
ஒரு சிலர் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, இனிமேல் தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அவங்கக்கிட்ட அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய இந்த ட்வின் ஃப்ளேம் ப்ராப்ளம் இருக்குது. அதை நார்சிசம் பர்சன் சொல்லுவாங்க அவங்கள. நார்சிசம் பர்சன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ளே பயங்கர அரகண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் வெளியில் தெரிய மாட்டாங்க. வெளியில் ரொம்ப டீசெண்டாக, இது மாடர்ன் வேர்ல்டு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி போர்வையில் இருப்பாங்க. ஸோ அங்கே போய் லேக் ஆகிடாதீங்க. அதனால் லவ்வர்ஸ்க்கு நான் கொடுக்குற அட்வைஸ் அதான். நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கலாம், மேபி ப்ரப்போஸ் இப்போ உங்கள் வீட்டில் அலையன்ஸ் யாராவது பார்த்துட்டு போயிருந்தா கூட அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும், அந்த அலையன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னு ஜாதகம் பார்த்துருந்தா கூட சொல்கிறேன் நான். நீங்கள் உங்களோட சோலை செக் பண்ணிக்கிறது நல்லது. அவங்க உங்களோட சோல்மேட் கனெக்ஷன் தானான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பொருந்தின சோலாக இருந்ததுன்னா உங்களை லைஃப் டைம் உங்களுக்கு வந்து விட்டு கொடுக்காம உங்களை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. நடுவில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வரும், ஸ்ட்ரகிள் இருக்கும், அதுக்கப்புறம் அது சரியாயிடும், வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பவுண்டிங். ஆனால் இது வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சரியாக இருக்காது. அதாவது வந்து ஜஸ்டிஸே வந்து சொல்லியிருக்கார். ஜஸ்டிஸ் இத்தனையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாருமா, நான் இல்லை, இறைவன் கொடுத்துட்ருக்கிறாரு. எனக்குள்ளே இருந்து உங்களுக்கு பேசிகிட்ருக்காரு உங்களோட. இதை பார்க்குறவங்கெல்லாம் லக்கியஸ்ட் பர்சன். கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த கார்மிக்கை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா நியூ பிகினிங்ஸ். ஃபர்தராக என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவங்க வந்து உங்களை இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ, ஒரு சிலருக்கு அந்த பர்சனே கார்மிக் தான், ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ. ஸோ இதை பார்த்துட்ருக்கவங்க ரீகன்சிலேஷனுக்கு மேபி வரலாம். ஓகேங்களா? ரீகன்சிலேஷன் ஒரு சிலருக்கு நடக்கலாம். இப்போ நான் கொடுக்குறது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஓகேங்களா? நான் சொல்லியிருக்க விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் இருக்கும். ஓகேங்களா? எல்லாருக்குமே மொத்தமாக நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஒரு சிலர் ரீஜாயின் பண்ணலாம், அவங்க வந்து அவங்கள வந்து நம்மளை வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம திரும்ப வந்து ரீஜாயின் பண்ணலாம் அந்த ஐடியா இருந்துச்சுன்னா ரீஜாயின் பண்ணலாம். பட் அவங்களோட சோல் எப்படிப்பட்ட சோல்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து இந்த டெவில் கார்டு வந்ததுனால இந்த ரீஜாயின் பண்ணுற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஆர்எஸ் ஸ்கேனிங் இருக்குது எங்ககிட்ட. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரியலன்றதுனால தான் நான் வந்து என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லாம் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க கைஸ். அதுக்கு தான் சொல்கிறேன். முதல்லையே செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இப்போ நடுவில் இப்போ வந்து நீங்கள் வந்து லவர்ஸ் ஆகிட்டீங்க, இப்போ வந்து அவங்க கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியல, அவங்க வந்து ஒரு நேரம் நல்லா இருக்காங்க, ஒரு நேரம் ரொம்ப இதுவாக இருக்காங்க, இன்னும் உங்களோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த நெகட்டிவ் பீப்புள். ஓகேங்களா? உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. பி கேர்ஃபுல். அவங்க வந்து உங்ககிட்ட நல்லா பேசுகிற மாதிரி, அதாவது அவங்க 100% அவங்கக்கிட்ட நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலும் எங்கேயோ 1 or 2% பாசிட்டிவ் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அந்த 1 or 2% பாசிட்டிவ் நினச்சிக்கிட்டு அன்றைக்கி அந்த டைலாக் பேசினாங்க, அன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த மாதிரி அஃபெக்ஷனாக இருந்தாங்களே, ஸோ இப்போது வந்து அந்த இது வந்து நம்ம இப்போ பேசுகிறதும் வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகுது, இப்போ வந்து அவர் திருந்திருக்காங்க அப்படின்லாம் நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி ஃபுல் வேறு யாருமே கிடையாது. ஓகே? ஏன்னா அவங்க வந்து ஃபுல் 98% நெகட்டிவாக இருந்துட்டு 2% மட்டும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க. அப்படியெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து உங்களை ஏமாற்றிக்காதீங்க. ஸோ ரீஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்டி உங்களோட சோல்மேட் தானா அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரா ஸ்கேனில் தெரியும். நம்மக்கிட்ட கூட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் இதை பற்றி இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான அந்த சோல் கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அப்புறம் ரீஜாயின் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. வேறு யாராவது தேர்ட் பார்ட்டி இஷ்யூவில் மாட்டியிருந்தீங்கன்னா கூட அவங்க இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ், இதை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா நியூ பிகினிங்ஸ் இருக்குது சொல்லிட்டாரு. நியூ பிகினிங்ஸ் காமிக்குது. கண்டிப்பாக நிறைய ஏமாந்துருக்கீங்க, அதுவே ஒரு பாடம் தான். செகண்ட் கார்டே இவர் தான் வந்தார். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி, அதுக்கப்புறம் செகண்ட் இது. நீங்கள் ஏன் உங்களோட இவ்வளோ நல்ல குட் குவாலிட்டிஸ்லாம் நீங்கள் வந்து வின் பண்ணிக்கிறீங்க? உங்களோட ப்ளஸ்ஸை நீங்கள் ப்ளஸ்ஸாகவே மாற்றுங்க, மைனஸ் ஆக்கிக்காதீங்க. ஓகேவா? இங்கேருந்து ஜஸ்டிஸ் இவரே வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டாருமா. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு பார்க்கலாம். கைஸ், இப்போ கொஞ்சம் நாளாக சிக்காக இருக்கீங்களா? ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களா? அடிக்கடி பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதா? கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி.
தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம், ஒரு 1 or 2, 3 people இருக்கிறாங்க, லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டுமே தான். அப்புறம் கிளாஷ் போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு சிலருக்கு வந்து கிளாஷ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஒரு சிலருக்கு வந்து மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது, மூன் எனர்ஜி வந்து நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது, அது நீங்கள் வந்து ஹீலிங்கில் சரி பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இவங்க இந்த மாதிரி வந்து மென்டல் டிப்ரெஷன்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிளியர் ஆகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் எடுக்கும். அடுத்தடுத்து நீங்கள் போய் அந்த மாதிரியான நெகட்டிவ் பீப்புள் கிட்ட போய் மாட்டக்கூடாது. அதுக்கு நான் ஒரே ஒரு சஜஷன், இது வந்து என்னோடய சஜஷன், எனக்கு யூனிவர்ஸ் என்கிட்ட எனக்கு கொடுத்த விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து சக்ராஸ் ஹீலிங் இருக்குது, ஹாரா ஹீலிங் இருக்குது. பிளாக்கேஜஸ் ஃபஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் டெவில் எனர்ஜிலாம் இருக்குது அப்படின்னா பிளாக்கேஜஸ் இருக்கும். சக்ரா பிளாக்காக இருக்கும், உங்களோட ஆராவி பிளாக்காக இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து பிளாக்கேஜ் எடுத்துகிட்டு கிளென்ஸ் பண்ணி பவர் பண்ணும். அதுக்கப்புறமா உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து உங்களை ஹர்ட் பண்ணிகிட்ருக்க பீப்புளெலாம் உங்களை விட்டு விலகி போவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும், அது யூனிவர்ஸ் வந்து நடத்துவாங்க. ஓகேங்களா. இது ஒரு ஹை ஓப்பனிங்காக இருக்கணும்னு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். நான் போட்டதும் அந்த கார்ட்ஸே காமிச்சிடுச்சு. ஜஸ்டிஸ் வந்து நெக்ஸ்ட் கார்டு இந்த டெவில் கார்டு வருது, அதுக்கப்புறம் ரீஜாயினிங் கார்டு வருது. அதுக்கு முன்னாடி நிறைய கார்ட்ஸ் வந்து நான் பார்த்துட்டேன். தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் இருக்குது. உங்களை வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாத அளவுக்கு உங்களை வந்து லாக் பண்ணியிருக்காங்க, ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறனால அடிக்கடி சிக்காகிறீங்க நீங்கள். கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மூன் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆரா சக்கராவை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. யாருக்காவது வந்து ஸ்கேனிங் தேவைப்படுது, ஆரா ஸ்கேனிங் தேவைப்படுது, நீங்கள் உங்களோட பர்சன் வந்து உங்களோட சோல் தானா, இல்லை ட்வின் ஃப்ளேமா, இல்லைன்னா அந்த நார்சிஸ்ட் பர்சன் மாதிரி இருக்கிறவங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி, டாரோட்டில் சொன்ன விஷயமே ஏஞ்சல்ஸும் கைட் பண்ணுறாங்க பாருங்கள். இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த், சரியா, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு சொல்கிறாங்க. ஃபர்கிவ்னஸ், இதை வந்து நீங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள்கிட்டேருந்து வெளியில் வரணும், அவங்கள மன்னிக்கணும். எப்படி மன்னிப்பீங்க? சீக்கிரமெல்லாம் மன்னிக்க மாட்டீங்க. யாருமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒருத்தர் வந்து நம்மளை இவ்வளோ தொல்லை கொடுத்துருந்தா, அதுவும் மென்டலி எமோஷ்னலி இவ்வளோ தொல்லை கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள வந்து ஃபர்கிவ்னஸ் பண்ணுறது ரொம்ப, அவங்க மேலோட்டமாக கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும் போது வேணால் சொல்லுவாங்களே தவிர அதுக்கே நிறைய நாள் எடுப்பாங்க. ஆனால் சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகிட்ருக்கும் அது. ஓகேங்களா. அதை கிளியர் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ராஸ் ஹீலிங்ஸ்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு அதிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிமைன் பாசிட்டிவ், தொடர்ந்து வந்து பாசிட்டிவாக இருங்க, வந்து நெகட்டிவாக ஆகாதீங்க. ஏன்னா நெகட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இந்த ட்வின் ஃப்ளேம், இந்த கார்மிக் பர்சன்லாம், நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவிட்டி எல்லாத்தையும் அப்படியே வந்து அவங்க பக்கமாக இழுத்துருவாங்க. ஓகேங்களா. அவங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஜீரோவில் இருப்பீங்க. நீங்கள் அடுத்தடுத்து செய்ய போகிற விஷயத்தில் கூட உங்களுக்கு பாசிட்டிவான பர்சன் வரமாட்டாங்க, நெகட்டிவான அது மாதிரி பர்சன் தான் மாட்டுவாங்க. ஸோ அதனால் பி கேர்ஃபுல். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்குறீங்க, அதுக்கு வந்து நோ சொல்கிறாங்க. ஏதோ ஒரு மனசில் ஒரு கொஸ்டின் வச்சுருந்துருக்கீங்க, அந்த கொஸ்டினுக்கு இப்போ நோ சொல்கிறாங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கான சைன், அதாவது நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து ரிமைன் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கான அந்த சைன் தெரியும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்துக்கான ஒரு விஷயங்கள்லாம் தெரிய வரும். நீங்கள் அதை அப்போ கேப்சர் பண்ணிக்கணும், நம்புங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரஸ்ட். ஓகே. ஒரு சிலருக்கு காம்ப்ரமைஸ் ஆகுங்க. ஒரு சிலர் வந்து அந்த ரீஜாயினிங் மாதிரி இருந்ததுன்னா காம்ப்ரமைஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கைஸ் அகைன் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க உங்களோட சோல் தானா அவங்க அப்படின்ட்டு. ஓகே. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் ஃபோன்லாம் பண்ணாதீங்க, மெசேஜ் இல்லை அதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் அது மட்டும் கொடுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களோட அதாவது பர்சனல் ரீடிங் வேணும், இல்லை இந்த வந்து அவங்களோட சோல் எப்படிப்பட்ட சோல்னு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்து ஆரா ஸ்கேனிங் வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த நம்பரில் வாங்க. சும்மா ஹாய் ஹலோ சொல்கிறதுக்கெலாம் நம்பரை யூஸ் பண்ணாதீங்க கைஸ். இது வந்து ஸ்பிரிச்சுவலாக நான் கொண்டு போயிட்டுருக்கேன்.
இன்றைக்கி வந்து வேர்ல்டு வந்து நிறைய இந்த மாதிரி இம்பேலன்ஸான ரிலேஷன்ஷிப்னால நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் பாய்ஸ் வந்து எப்படி கஷ்டப்படுறீங்கன்னா, அதாவது உங்களோட கர்மா, பேட் கர்மாவோட அந்த இன்டென்ஷனில் வந்த பர்சன்கிட்ட மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து மேலுக்கு சொல்கிறேன், உங்களோட எனர்ஜி ஃபுல்லாத்தையும் உங்களை வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி நடத்துவாங்க. உட்காருனா உட்காரணும், நில்லுனா நிற்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று ரெண்டு சொல்கிறேன் நான். சில ஃபேமிலியிலலாம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒன்றுமே செய்ய மாட்டான், கூட பிறந்தவங்களையும் கவனிக்க மாட்டான், பேரண்ட்ஸையும் கவனிக்க மாட்டான். ஓகேங்களா? அந்த மாதிரியான எல்லாருமே ஆச்சரியப்படும், இவன் என்ன இப்படி வந்து ஒய்ஃப்க்கு இவ்வளோ அடிமை ஆகிட்டானே. அவனுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜே இருக்காது. அதாவது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், இவங்க வந்து இப்படி தான் நடந்துக்கணும், இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு அப்படிங்கிறத வந்து ஜட்ஜ் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு தெரிகிற அந்த விஷயம் கூட அந்த பையனுக்கு வந்து புத்தி இல்லாமல் ஆக்கி வச்சுருப்பாங்க. அது மாதிரியெல்லாம் யாராவது மாட்டியிருந்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களோட கார்மிக் பர்சன் தான். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை போய் நீங்கள் வந்து பாண்டிங் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து மூவ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாயிடும், சிரமமாயிடும். உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் சப்போர்ட் இல்லாமல் வேஸ்ட் ஆகிடுவீங்க, உங்களுக்கும் நீங்கள் வந்து வேஸ்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த பர்சன் எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்களை முழுதுமாக வந்து என்ன ஒரு யாருக்குமே நீங்கள் வந்து வேஸ்ட்டான பர்சன் மாதிரி உங்களை வந்து சித்தரிச்சிடுவாங்க. நிறைய பேர்கிட்ட உங்களை பற்றி தப்பாக சொல்லி விட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ, அதாவது உங்களை சுற்றி இருக்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ்குள்ளேயோ உங்களை வந்து தப்பாக பேசுகிற அளவுக்கு நடத்திடுவாங்க. ஆனால் இவங்க வந்து உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை எடுத்துக்குவாங்க. உங்களோட மணி, உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே, பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே இவங்க எடுத்துருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ அதனால் இதை பார்க்குறது ஒரு மெயிலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து ஆசோலேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரிகாஷன் மாதிரி. அதாவது நம்ம செஞ்சிட்ட பிறகு நம்ம அதுக்கு வந்து மருந்து எடுத்துக்கிறத விட செய்கிறதுக்கு அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது நல்லது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க் பண்ணுறது எவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்லியிருக்கேன் நான் பிகினிங்லேயே. ஸோ நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள். ஓகேவா? கடவுளோட வாழ்த்துக்கள் இருக்குது உங்களுக்கு. ஜஸ்டிஸ் இவரே வந்து உங்களுக்கு இப்போ சொல்லிட்டார் இத்தனை விஷயம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்தந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இந்த இடத்துல லேக் ஆகிட்டுருக்கீங்க, தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அவேர்னிங் ப்ரோக்ராம். இது வந்து உங்களால் எத்தனை பேருக்கு சொல்லி நீங்கள் எத்தனை பேரை வந்து ஐ ஓப்பனிங் பண்ணுறீங்களோ உங்களுக்கு குட் கர்மா கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ, ஹாவ் அ நைஸ் டே.